ஹாய் ஆல். இந்த சிகப்பு கலர் செம்பருத்தி ஒரு நாளைக்கு ஒரு 10-20 பூவாவது பூக்கும். சீசன் டைமில் ஒரு 30 பூ 40 பூவாவது ஒரே டைமில் பூக்கும். ஸோ சாமிக்கு பஞ்சம் இல்லாமல் பூ இதுலேருந்து டெய்லி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நேற்று ஒரு நாள் தான் நான் பூ பறிக்கலை. மாடியை சுற்றி அப்படியே வெள்ளை கம்பளியை விரித்து விட்ட மாதிரி அவ்வளோ பூ. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வீட்டில் நிறைய பூச்செடி இருக்கும். வீட்டை சுற்றி பூச்செடி, மரம், செடி, கொடி நிறைய இருக்கும். நான் பொம்பளை பிள்ளைன்றதுனால அம்மா நிறைய பூச்செடி வீட்டை சுற்றி வாங்கி வச்சாங்க. ஒரு நாளைக்கு அப்படி எப்படியும் ஒரு 3 முழமாவது பூ வீட்டிலேருந்து கிடச்சிரும். ஸோ நிறைய பூ வச்சு வச்சு பழகினேன். எனக்கு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மரத்தை பார்க்குறதுக்கே அபூர்வமாக இருந்துச்சு. வீட்டை சுற்றி ஒரு செடி இல்லை, மரம் இல்லை, அப்படியே இருந்துச்சு. அது அப்படியே போச்சு. எனக்கு 2வது குழந்த பொன் குழந்தையாக பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம அனுபவிச்சதையாவது நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி நிறைய பூச்செடி வாங்கி வச்சேன். இங்கேயுமே ஆக்சுவலாக நிறைய பூ இருக்குது. மல்லிலேயே ஒரு 10 வெரைட்டி இருக்குது. முல்லை இருக்குது, சந்தன முல்லை இருக்குது, ஜாதி முல்லை இருக்குது, ரோஸு அப்படின்னு நிறைய வாங்கி வச்சுருக்கேன். வீட்டை சுற்றி நிறைய பூ தான் இருக்குது. ஆனால் என்ன கொடுமைன்னா, என் பொண்ணுக்கு கேர்லி ஹேர். அவள் முடியை சிக்கெடுக்குனாலே அவள் அழுவ ஆரம்பிச்சிடுவாள். அதனாலேயே என் வீட்டுக்காரர் கூட்டு போய் ட்ரெண்ட்ஸில் விட்டு அவன் மண்டையை நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டார். பூ வைக்கிறதுக்கே இடம் இல்லை. இன்றைக்கி லஞ்சுக்கு கேரட் ரைஸ், வெண்டைக்காய் ஃப்ரை, அது கூட கொஞ்சம் சுண்டல். உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.